தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. தமிழ் இலக்கணம் 5 வகைகளை கொண்டது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்துல ஒலி வடிவம், வரி வடிவம்னு 2 உண்டு. காற்று வெளியேறும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் 12. இதுல அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 குறுகி ஒலிக்கிறதுனால குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ இந்த 7 நீண்டு ஒலிக்கிறதுனால நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். நம்ம உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கு கால அளவு உண்டு. கால அளவை வச்சுதான் குறிலா நெடிலான்னு பிரிப்போம். கால அளவை மாத்திரைன்னு சொல்லுவோம். கண் இமைக்கும் நேரத்துல சொல்லக்கூடிய எழுத்துக்கு 1 மாத்திரை, குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள். மெய்னா உடம்பு. இதுக்கு உடல் இயக்கம் கண்டிப்பா தேவை. 18 மெய் எழுத்துக்கள் இருக்கு. மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. வன்மை ஒலி கசட தபர வல்லினம், மென்மை ஒலி ஞஞன நமன மெல்லினம், வன்மையும் மென்மையும் சேர்ந்து இடை ஒலி இடையினம் எரள வளல. உயிர்மை எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்து உயிர்மை எழுத்து பிறக்குது. இது உயிர்மை குறில், உயிர்மை நெடில்னு 2 வகைப்படும். ஆயுத எழுத்துக்கு கால அளவு அரை மாத்திரை. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சுருதி, ஸ்ருதி. சுருதியில பார்த்தோம்னா சுக்கு 1 மாத்திரை, ரு, தி இதுக்கும் ஒரு மாத்திரை வச்சு 3 மாத்திரை. அதே இது ஸ்ருதின்னு எடுத்துக்கிட்டோம்னா இஸ் அப்படிங்கிறது இஸ்ஸுக்கு அரை மாத்திரை. ஏன்னா அது மெய் எழுத்து. ஸோ அரை +1 +1 2.5 மாத்திரை. இனி பயிற்சி பார்ப்போம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு 2 மாத்திரை. எடுத்துக்காட்டு அது. ஆ உயிரெழுத்து. இரண்டாவது ஓரெழுத்து சொல்லுக்கு 2 மாத்திரை. மா. வல்லின உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு 4 மாத்திரை. எடுத்துக்காட்டு காலை. மெல்லின உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு 4 மாத்திரை. எடுத்துக்காட்டு மாதா. இடையின உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு 4 மாத்திரை. எடுத்துக்காட்டு யானை. ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லுக்கு 2.5 மாத்திரை. எடுத்துக்காட்டு அஃது.